ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்டே ஆகணுமா? சாப்பிடலன்னா என்ன ஆகும்? ஃபேட் லாஸ் நடக்கணும்னா என்ன மாதிரியா சாப்பிடணும்? ஸோ இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடுறது கம்பல்சரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா கம்பல்சரி கிடையாது. காலையில பிரேக்ஃபாஸ்ட் அதுக்குன்னு நீங்க ஸ்கிப் பண்ணக்கூடாது. 3 வேளை சாப்பிடக்கூடாது. எனக்கு பசிக்கிறப்ப நான் சாப்பிட்டுக்கலாமேன்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. காலையில பொதுவாவே எல்லாருக்குமே பசிக்கிற ஹார்மோன் கம்மியா தான் இருக்கும். அதுக்காக உங்களுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ட நீங்க ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா, ஹெல்த் நெறைய டெஃபிஷியன்சிஸ் வந்து கிரியேட் ஆகும். ஏன்னா காலையில எந்திரிச்சதுமே உங்க பாடி வந்துட்டு நைட் ஃபுல்லா ரெஸ்ட்ல இருந்திருக்கும். கரெக்ட்டுங்களா? ஸோ நீங்க எந்திரிச்சதுமே ஒரு ஹெல்த்தி மீல் குடுக்குறப்போ, உங்க பாடி வந்து பூஸ்ட் அப் ஆன மாரி இருக்கும். எனர்ஜி பேக் சோர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும் பாடிக்கு. ஸோ அப்ப வந்துட்டு உங்க பாடி ரொம்ப ஆக்டிவா இருக்கும். ரொம்ப எனர்ஜியா இருக்கும். ஆனா மோர் கார்போஹைட்ரேட்ஸ் எடுக்காம கரெக்டான நியூட்ரிஷியஸ் ஃபுட்டா குடுக்கணும். இல்லன்னா ரொம்ப தூக்கமா இருக்கும். போய் படுத்து பெட்ல தூங்கலாம் போல இருக்கும். வேலை பார்க்கறதுக்கு தோணாது. அண்ட் வந்து சப்போஸ் நீங்க எடுத்துட்டீங்க. காலையில ஃபுட் எடுத்துட்டீங்க. உங்களுக்கு பசிக்கலன்னா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. விட்டுருங்க. எப்ப பசிக்குதோ அப்ப சாப்பிடுங்க. பசித்த புண் புசிம்பாங்க. ஞாபகம் இருக்குங்களா? சோ உங்களுக்கு பசிக்கிறப்ப நீங்க சாப்பிடுங்க. அது நைட் டின்னரா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. அண்ட் நைட் டின்னர்னா நீங்க எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா 9 மணிக்கு சாப்பிடுறது 10 மணிக்கு சாப்பிடுறது தான் டின்னர். இல்லங்க. டின்னர் டைம்னா சூரியன் மறையறதுக்குள்ளாட்டி சாப்பிடுறது தான் டின்னர். சோ ஒரு 6ல இருந்து 8 மணிக்குள்ள நீங்க சாப்பிட்டு முடிச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட். உங்க ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆகுறதுக்கும் உங்க பாடி ரிப்பேரிங் ப்ராசஸ் பண்றதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இல்லன்னா நீங்க சாப்பிட்ட சாப்பாட டைஜஷன் பண்றதுல தான் அதோட எனர்ஜி எல்லாம் ஸ்பெண்ட் ஆகும். உங்க பாடிய வந்து ரெக்கவர் பண்ணாது. ஓகே. சோ அதனால பசிச்சு சாப்பிடுங்க. சப்போஸ் மத்தியானமும் நீங்க சாப்பிடுற ஹாபிட் இருக்கு. 3 வேளையும் நான் சாப்பிட்டே ஆகணும்னா, நீங்க ஃபேட் லாஸ் நடக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா 4ல இருந்து 5 மணி நேரம் கேப் வச்சுக்கோங்க. காலையில சாப்பிடுறீங்க, அப்புறம் 4 டூ 5 ஹார்ஸ் கேப், திருப்பி மத்தியானம் சாப்பிடுறீங்க, திருப்பி 4 டூ 5 ஹார்ஸ் கேப், அதுக்கப்புறமா நைட் டின்னர். சோ இந்த மாரி பண்ணீங்க. இன் பிட்வீன்ல எந்த ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் எதுவா இருந்தாலும் வேண்டாம். ஜஸ்ட் வாட்டர் மட்டும் நீங்க இன்டேக் பண்ணி பாருங்க. உங்களுடைய பாடில நல்ல சேஞ்சஸ் வந்து தெரியும். சோ இத ஃபாலோ பண்ணிட்டு மறக்காம எனக்கு வந்து உங்களுடைய ரிசல்ட் வந்து ஷேர் பண்ணுங்க. வெரி ஆல் த